அனைவருக்கும் வணக்கம். நம்ம ரயில்வே குரூப் டி தேர்வுக்காக படிச்சுக்கிட்டு இருக்கோம். குரூப் டி தேர்வில் வந்து ஜென்ரல் அவேர்னஸ்ல வந்து நமக்கு வந்து 25 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதில் வந்து 25 கொஸ்டின்ஸில் வந்து நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல இருந்து எத்தனை கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதாவது நமக்கு வந்து ஜென்ரல் அவேர்னஸ் அப்படின்னா ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட்னா ஹிஸ்ட்ரி, ஜாகிரபி, பாலிட்டி, எக்கனாமி வித் கரண்ட் அஃபேர்ஸ். இதை தான் வந்து நம்ம வந்து ஜென்ரல் அவேர்னஸ்ன்னு சொல்லுவோம். அதில் வந்து நமக்கு வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இந்தியன் பாலிட்டிலேருந்து நமக்கு ஒரு 5 கேள்விகள் நமக்கு வந்து எதிர்பார்க்கலாம். அந்த 5 கேள்விகளுக்காக நம்ம வந்து ஒரு 500 கேள்வி நம்ம படிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். 500 கேள்வியுமே ஸ்பெசிஃபிக்காக 6வதுலேருந்து 10வது வரைக்கும் இருக்கக்கூடிய புத்தகத்தில் இருக்கக்கூடிய பாடத்திலிருந்து நம்ம தொகுக்கப்பட்ட வினாக்கள் தான் இப்போ வந்து அதை தான் வந்து வச்சு நம்ம வந்து இப்போ முக்கியமான கேள்விகள் நம்ம சொல்கிறோம். ஏன்னா வந்து இந்திய ஆட்சியல் அப்படின்னு சொல்லி நம்ம டிஎன்பிஎஸ்சியில் வந்து சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. அதே அங்கே வந்து மேக்ஸிமம் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லி யூபிஎஸ்சியில் வந்து கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் மேக்ஸிமம் எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்லேயும் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன்ஸ் அப்படின்றது, இந்தியாவோட அரசியலமைப்பு, இந்தியாவை எப்படி ஆட்சி செய்கிறாங்க அப்படின்றத வந்து நம்ம வந்து பாடமாக படித்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா வந்து நமக்கு 6வதுலேருந்து 10வது வரைக்கும் இருக்கக்கூடிய புத்தகத்தில் நமக்கு சிவிக்ஸ் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட்ல இருந்து நமக்கு வந்து இந்தியா வந்து எப்படி ஆட்சி செய்கிறாங்க, இந்தியாவில் வந்து நமக்கு வந்து மத்திய அரசு, சென்ட்ரல் கவர்மெண்ட், அது வந்து இப்போ ஒன்றிய அரசு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அப்போயெல்லாம் வந்து பழைய புக்கில் எல்லாம் வந்து மத்திய அரசுன்னு இருக்கும். ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்னா இந்திய அரசாங்கம் வந்து எப்படி ஆட்சி செய்யப்படுகிறது, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்றது வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதாவது செயல் அளவுக்கு வந்து நமக்கு வந்து யாரு அப்படின்னா வந்து பிரசிடென்ட், குடியரசுத் தலைவர். உண்மையான அதிகாரங்கள் பூராமே வந்து நம்ம வந்து பிரதமர் தான் வந்து இந்தியாவில் எந்த ஒரு திட்டத்தையும் கொண்டு வரணும், நாட்டில் வந்து மக்களோட டெவலப்மெண்ட், பொருளாதாரத்தில் ப்ளஸ் மக்களோட சுகாதாரம், கல்வி, வேலைவாய்ப்பு, இந்த மாதிரி எல்லா புதிய திட்டங்களை பூரா வந்து பிரைம் மினிஸ்டர் கொண்டு வர திட்டத்தில் வந்து பிரசிடென்ட் கையெழுத்து போட்டு அதை வந்து ஒப்புதல் கொடுத்து நம்ம நாட்டில் வந்து செயல்படுத்துவாங்க. இதுதான் வந்து நமக்கு வந்து ஆட்சி முறை, மத்திய ஆட்சி முறை அப்படின்றத வந்து நமக்கு வந்து எல்லாமே இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல இருக்குன்னு நம்ம சொல்லிட்டோம். மேக்சிமம் வந்து இந்தியாவோட அரசியலமைப்பு சட்டம் எப்படி எழுதப்பட்டு யாரு BR அம்பேத்கர் ஒவ்வொரு நாட்டில இருந்து ஒவ்வொரு ரூல்ஸை, ஒவ்வொரு பிரின்சிபலை எடுத்து நம்ம இந்தியாவோட கான்ஸ்டியூஷன் நம்ம வந்து தயாரிச்சிருக்கோம். அந்த கான்ஸ்டியூஷன்ல வந்து முகவுரை, அட்டவணை, பகுதிகள், விதிகள் அப்படின்ற பற்றிலாம் நம்ம தெளிவாக சொல்லிட்டோம். அதில் என்னென்ன பகுதிகள், ஒவ்வொரு பகுதியிலிருந்து வந்து எத்தனை விதிகள், அதில் எதை பற்றி சொல்கிறாங்க, அதே மாதிரி அட்டவணைகள் பற்றி சொல்லியிருக்கோம். 12 அட்டவணைகள். அதே மாதிரி வந்து விதிகளும் வந்து கடைசி கிளாஸ்ல வந்து விதிகள்ல வந்து முக்கியமான விதிகள் கூட நம்ம சொல்லிட்டோம். இப்ப இது வந்து மத்திய அரசு வந்து எப்படி, மத்திய அரசு அப்படின்னா வந்து நமக்கு வந்து பாராளுமன்றம் அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். மத்திய அரசு அப்படின்னா வந்து பாராளுமன்றத்தில் உள்ள லோக்சபா, ராஜ்யசபா. லோக்சபானா கீழவை, ராஜ்யசபானா மேலவை. அந்த லோக்சபாவில் ஏற்கனவே நம்ம வந்து எவ்வளவு மெம்பர்ஸ், குடியரசுத் தலைவர் எத்தனை பேரை தேர்ந்தெடுக்கிறாங்க, அது தமிழ்நாட்டில இருந்து எத்தனை பேர், அதே மாதிரி ராஜ்யசபாவில் மொத்த மெம்பர்ஸ் எத்தனை பேர், அதுல வந்து குடியரசுத் தலைவர் எத்தனை, இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு பேசிக்கா கேட்கப்பட்ட வினாக்கள். ஏன்னா வந்து மத்திய அரசு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து இந்த பாராளுமன்றம் அப்படின்றத வந்து நம்ம வந்து தெளிவாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். பாராளுமன்றத்தில் வந்து எப்படி வந்து நமக்கு வந்து பாராளுமன்றத்தில் வந்து ஒவ்வொன்றும் நம்ம வந்து லோக்சபாவுக்கு பிரைம் மினிஸ்டரை வந்து நம்ம வந்து தேர்ந்தெடுக்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டருக்கு என்ன தகுதிகள் இருக்கணும், பிரைம் மினிஸ்டர் எத்தனை விதியில வந்து பிரைம் மினிஸ்டர் அதிகாரங்கள், அவங்கள வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய விதிமுறைகளை பற்றி சொல்றாங்க. அதே மாதிரி அந்த அமைச்சரவை, கேபினெட் அமைச்சர்கள், இந்தியாவில் வந்து அமைச்சரவை எத்தனை விதமான 3 விதமான அமைச்சர்கள் இருக்காங்க. அந்த அமைச்சரவை உருவாக்குறது பிளஸ் அமைச்சரவைகளுக்கு வந்து நமக்கு வந்து அதிகாரங்கள் கொடுக்கக்கூடிய விதிகள், இதெல்லாம் வந்து நம்ம வந்து படிச்சு நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஸோ இந்த மாதிரி இந்தியாவோட அரசியலமைப்பு சட்டம் அப்படின்றது வந்து நம்ம மத்திய அரசுல வந்து நமக்கு வந்து எப்படி செயல்படுகிறது அப்படின்னு ஓரளவுக்கு கொஞ்சம் சொல்லியாச்சு. அதே மாதிரி மாநில அரசு அப்படின்றது வந்து நமக்கு வந்து ஒரு மாநிலத்தோட முதலமைச்சரும் அதோட அமைச்சரவையும், ஏற்கனவே சொன்ன அன்னைக்கு 164வது விதி வந்து மாநில முதலமைச்சரை பற்றி நம்ம வந்து மாநில முதலமைச்சருக்கு வந்து என்ன தகுதிகள் இருக்கணும், அவரோட உரிமைகள் என்ன, அவருக்கு வந்து என்னென்ன வந்து அவர் வந்து நமக்கு வந்து செய்ய முடியும் அப்படின்றதெல்லாம் வந்து நமக்கு வந்து அந்த விதியில கொடுத்துருப்பாங்க. ஸோ இதான் வந்து நமக்கு வந்து மாநில அரசுல வந்து நமக்கு வந்து கவர்னர், ஏன்னா முதலமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறவங்க வந்து கவர்னர், மாநில ஆளுநர். அந்த மாநில ஆளுநர் நியமிப்பவங்க வந்து
குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பாங்க. ஒவ்வொரு மாநிலத்துக்கு வந்து ஆளுநர்கள் வந்து நம்ம குடியரசுத் தலைவர், அதாவது பிரதம அமைச்சரோட ஆலோசனையின் பேர்ல நம்ம குடியரசுத் தலைவர் நமக்கு வந்து நியமனம் பண்ணுவாங்க. குடியரசுத் தலைவர் வந்து நம்ம வந்து நியமனம் பண்றதுதான் வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கு கவர்னர். ஏன்னா மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இணைப்பு பாலமாக செயல்படுவது வந்து ஆளுநர், கவர்னர். ஏன்னா அவர் தான் மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய அனைத்து திட்டங்களையுமே ஒரு மாநிலத்தில் செயல்படுத்துவதற்கு எல்லாமே வந்து இணைப்பு பாலமாக கவர்னர். கவர்னர் அப்படின்னு வந்து நம்ம வந்து ஒவ்வொரு மாநிலத்துல இருப்பாங்க. அந்த அவர் தான் வந்து முதலமைச்சர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் பதவி பிரமாணம் செய்து வைப்பாரு. பிளஸ் அவர் வந்து ஏன்னா இங்க வந்து மாநிலத்துல வந்து உண்மையான அதிகாரம் பிளஸ் செயல் அதிகாரம் அப்படின்னு ரெண்டுல வந்து எல்லாமே முதலமைச்சர் தான். முதலமைச்சர் கொண்டு வர்றதுக்கு அப்புறம் வந்து கவர்னர் வந்து கையெழுத்து போட்டு அங்கீகாரம் கொடுத்து நம்ம மாநிலத்துல வந்து செயல்படுத்தணும். முதலமைச்சர் கொண்டு வர எங்க எப்படி வந்து பிரைம் மினிஸ்டர் கொண்டு வர்றது வந்து குடியரசுத் தலைவர் கையெழுத்து போட்டு செயல்படுத்துறாங்க. அதே மாதிரி இங்க வந்து முதலமைச்சர் கொண்டு வர கவர்னர் வந்து கையெழுத்து போட்டு நான் ஒரு மாநிலத்துல வந்து செயல்படுத்தணும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு மாநில ஆட்சி, மாநிலத்தை வந்து எப்படி வந்து ஆட்சி செய்யறாங்க, ஒரு முதலமைச்சர் மற்றும் அமைச்சரவை பிளஸ் கவர்னர் இவங்கெல்லாம் சேர்ந்து நம்ம வந்து நமக்கு வந்து லெஜிஸ்லேட்டிவ்னா சட்டமன்றம். இப்ப இந்தியா வந்து 3 துறையில வந்து 3 செக்ஷனை வந்து இந்தியாவில் வந்து நல்ல ஆட்சி கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக 3 விதமா வந்து பிரிச்சு நம்ம வந்து ஆட்சி செய்யறோம். அதுதான் ஃபர்ஸ்ட் வந்து லெஜிஸ்லேட்டிவ் அப்படின்றது வந்து சட்டமன்றம் அப்படின்றது வந்து நம்ம வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய உறுப்பினர்கள் தான் ஹை பவர். ஏன்னா இப்போ வந்து இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் யாரு அப்படின்னா அவர் மக்களால் மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு பிரைம் மினிஸ்டர் தான். இந்தியா முழுவதும் அவர் தான் வந்து சீஃப் பவர், சுப்ரீம் பவர் இஸ் வெஸ்டட் இன் பிரசிடென்ட். ஆனா இருந்தாலும் எல்லாத்தையும் கொண்டு வரணும், திட்டம் கொண்டு வரணும் அப்படின்னா ஃபுல்லா பிரைம் மினிஸ்டர். அதே ஒரு மாநிலத்துல வந்து முதலமைச்சர் அவரு மக்களால் தான் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. ஏன்னா இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய மக்களாட்சி நாடு அப்படின்னு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு மனிதர் தான் வந்து முழுமையான அதிகாரத்தோட நாட்டுல வந்து ஆட்சி செய்யறாங்க. ஒரு மாநிலத்துல எடுத்துக்கிட்டோம்னா வந்து முதலமைச்சர் தான் ஆட்சி செய்யறாரு. முதலமைச்சர் தான் எல்லா திட்டங்களையும் வந்து மக்களுக்கு தேவையான அனைத்து விதமான திட்டங்களையும் அவர் தான் கொண்டு வரணும். மக்களுக்கு தேவையான சுகாதாரம், ஃபர்ஸ்ட் வந்து மக்களுக்கு வந்து தேவையான உணவு, அதுக்கடுத்து உணவுக்கு அடுத்து வந்து சுகாதாரத்துக்கு அடுத்து வந்து கல்வி, அடுத்து வந்து சுகாதாரத்திலே நமக்கு வந்து நோய்னா மருத்துவத்துல வந்து சுகாதாரம் ரெண்டுமே வந்து வந்துடும். அதனால வந்து கல்வி, அப்புறம் வந்து வேலை வாய்ப்பு, அப்புறம் மக்களோட வந்து பொழுதுபோக்கு, அவங்களோட சந்தோஷம், மகிழ்ச்சி, அதற்கான திட்டங்களை பூரா வந்து ஒரு மாநிலத்துல வந்து முதலமைச்சர் தான் கொண்டு வரணும். ஸோ இந்த மாதிரி வந்து மத்திய அரசு எப்படி செயல்படுகிறது, எப்படி ஆட்சி செய்யறாங்க, மாநில அரசு எப்படி செயல்படுகிறது அப்படின்றத லெஜிஸ்லேட்டிவ் பவர்ல சொல்லிட்டோம். அதே மாதிரி ரெண்டாவது நிர்வாகம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ். அந்த லெஜிஸ்லேட்டிவ்க்கு உதவி செய்வதற்காக உருவாக்கப்பட்ட அமைப்புகள் தான். ஏன்னா மேல சொன்னோம் இந்த இதை பூரா வந்து மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம். இப்ப மேல வந்து ஐஏஎஸ் ஆபீசர், நாட்டுல வந்து பிரைம் மினிஸ்டர் கொண்டு வர திட்டங்களை பூரா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காக அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட், அது பூரா வந்து மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம். அதே மாதிரி மத்திய பணியாளர் தேர்வாணையம், ஃபர்ஸ்ட் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அதில் இருக்கக்கூடிய போஸ்டிங் ஃபுல்லா வந்து அதிகாரிகள், உயர் அதிகாரிகள் பதவிகள், ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், ஐஆர்எஸ் இந்த மாதிரி வந்து மிகப்பெரிய நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து துறைகளுக்கும் உயர் அதிகாரிகளை நியமித்து அவங்களோட பொறுப்புல வந்து ஒவ்வொரு துறைக்கு வந்து என்னென்ன திட்டங்கள் கொண்டு போறது செய்யறது அப்படின்றத வந்து அவங்க வந்து செயல்படுவாங்க. அதே மாதிரி அடுத்து வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பணியாளர் தேர்வாணையம், அது அடுத்த இருக்க ஆபீசர்ஸ். அப்புறம் தான் வந்து எஸ்எஸ்சியில வந்து எல்லாமே வந்து அரசு பணியாளர் தேர்வாணையத்துல பூரா வந்து அரசு அந்த சட்டமன்றம் கொண்டு வரக்கூடிய திட்டங்களை பூரா மக்கள்கிட்ட போய் சேர்க்கறதுக்காக அரசு பணியாளர் தேர்வாணையம்ல நம்ம வந்து தேவையான ஆட்களை நியமித்து அவங்க மூலம் மக்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இதை வந்து கொண்டு போய் சேர்ப்போம். அதே ஒரு மாநிலத்துல வந்து மாநில அரசு பணியாளர் தேர்வாணையம், டெப்டி கலெக்டர், டிஎஸ்பி இந்த மாதிரி வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 1ல வந்து நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட அவங்க தான் வந்து சீஃப் செக்ரட்டரி, தலைமைச் செயலர் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆபீசரா இருப்பாரு. பிளஸ் குரூப் 1ல வந்து நம்ம வந்து செலக்ட் ஆன டெப்டி கலெக்டர் ரேஞ்சில் இருக்கவங்க தான் தலைமைச் செயலர். பிளஸ் அந்த அதிகாரிகள் பூரா அந்த கலெக்டர்ன்ற ஐஏஎஸ் அவங்க பூராமே வந்து அந்த
லெஜிஸ்லேட்டிவ் சட்டமன்றம் கொண்டு வரக்கூடிய திட்டங்களை பூரா வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காக அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பார்ப்பாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய டாக்ஸஸ் கலெக்ட் பண்ணுறது, மக்களுக்கு தேவையான எல்லா விதத்தை எஜுகேஷன் ஃபுல்லாக எல்லாமே நம்ம வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பூரா வந்து நமக்கு தேவையான ஆட்களை நியமித்து நமக்கு வந்து அது மூலம் வந்து நம்ம வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பண்ணுறாங்க மக்களுக்கு. அடுத்து மூன்றாவது ஜுடிஷியரி நீதித்துறை. நீதித்துறைன்னு எடுத்துட்டு நமக்கு வந்து நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய உச்ச நீதிமன்றம். உச்ச நீதிமன்றம் வந்து நமக்கு வந்து டெல்லியில இருக்கு. ஒரு தலைமை நீதிபதி மற்றும் 33 நீதிபதிகள் இருக்காங்க. மொத்தம் வந்து நமக்கு வந்து இந்த இவங்கெல்லாம் வந்து நாட்டில் நடக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் வந்து இந்த நீதிமன்றம் வந்து நமக்கு 2 வகையான வகையில வந்து நமக்கு வந்து நீதிகளை வழங்குறது. ஃபர்ஸ்ட் வந்து சிவில் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, உரிமைகள், நம்ம வாழ்வதற்கு தேவையான அடிப்படை உரிமைகள், ஒரு வாழ்வதற்கு தேவையான நமக்கு வந்து சிவில் ரைட்ஸ், கிரிமினல் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவில்னா குடிமை பணி அப்படின்றது நம்ம வாழ்வதற்கு தேவையான எல்லா விதமான உரிமைகள், எங்கெங்க நம்ம வந்து நமக்கு தேவையான உரிமைகள் வருதோ அதை போல நம்ம வந்து நீதிமன்றத்துல இருந்து நம்ம பெற்று நம்ம வந்து நல்லா வந்து சுதந்திரமா வாழலாம். சுதந்திரமான நீதித்துறை. ரெண்டாவது வந்து வழக்குகள்னா குற்றங்களை, மக்கள் செய்யக்கூடிய குற்றங்களை வந்து தடுத்து அதற்கான தண்டனையை கொடுத்து அவங்க மீண்டும் குற்றம் செய்யாம தடுத்து அவங்க வந்து ஒரு நல்ல வாழ்வதற்காக அதுக்காக வந்து கிரிமினல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விதமான வந்து 2 விதத்துல வந்து நமக்கு வந்து இன்னைக்கு வந்து நீதிமன்றங்கள் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து சிவில் ரைட்ஸ்ல வந்து நமக்கு வாழ்வதற்கு தேவையான உரிமைகளை பூரா வழங்குகிறது. மற்றும் இரண்டாவது வந்து கிரிமினல் அப்படின்றது குற்றம் செய்யறவங்களை தண்டிச்சு குற்றத்தை தடுத்து மக்களுக்கு தேவையான நீதிகளை வழங்குகிறது. யாரும் வந்து 1000 குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டாலும் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது அப்படின்னு இந்தியாவோட மிகப்பெரிய கொள்கை. வாய்மையை வெல்லும் உண்டகத ஓடிடம். ஏன்னா வந்து நமக்கு வந்து வாய்மையே வெல்லும் என்பதால் நம்ம இந்தியாவோட தாரக மந்திரம். உண்மையே வெல்லும், உண்மையே ஜெயிக்கும், உண்மைதான் நேர்மைதான் அப்படின்றத வந்து நம்ம வந்து நீதிமன்றத்துல வந்து இன்னைக்கு வந்து வச்சு எந்த ஒரு வழக்கை வந்து சரியா வந்து விசாரித்து நீந்தி என்னைக்கு வந்து பாதிக்கப்பட்டக்கூடாது அப்படி நோக்கத்துல வந்து இன்னைக்கு வந்து தீர்ப்பு வழங்கப்பட்டு தண்டனை வந்து கொடுக்கப்படுகிறது. ஸோ நீதிமன்றமும் வந்து ஃபர்ஸ்ட் வந்து உச்ச நீதிமன்றம், அப்புறம் மாநிலங்களுக்கு வந்து உயர் நீதிமன்றங்கள் இருக்கும். இப்போ மாநிலங்கள் இந்தியாவில் 28 ஸ்டேட் இருந்தாலும் 23 உயர் நீதிமன்றங்கள்லாம் இருக்கு. ஒரு சில 2 மாநிலங்களுக்கு 3 மாநிலங்களுக்கு ஒரு உயர் நீதிமன்றம் பொதுவாக இருக்கலாம். ஸோ அந்த உயர் நீதிமன்றங்கள் இதுல உச்ச நீதிமன்றங்கள் ஓய்வு பெறும் வயது 65 வயது வரைக்கும் நீதிபதிகள் வந்து பதவி செய்யலாம், பணியாற்றலாம். இப்போ வந்து நமக்கு வந்து குடியரசுத் தலைவருக்கே பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் யாருன்னா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி. இப்போ ஒரு நாட்டில் வந்து குடியரசுத் தலைவர் பதவியில் இல்லாத போது, துணை குடியரசுத் தலைவர் பதவி இல்லாத போது யாரு வந்து நாட்டோட பொறுப்பை எடுத்துக்கணும் அப்படின்னா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி தான் நாட்டோட உயர் பொறுப்பை எடுத்து நாட்டை வந்து வழிநடத்தி சென்று தேர்தல் முடியும் வரைக்கும் அவர் தான் பதவி வகிக்கணும், உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி. ஸோ இந்த நீதிமன்றங்கள் இதுக்கும் வந்து நமக்கு வந்து விதிகள் இருக்கு. இந்த 470 விதிகள்ல வந்து உச்ச நீதிமன்றத்திற்கு என்னென்ன விதிகள், உயர் நீதிமன்றத்துக்கு என்னென்ன விதிகள் அப்படின்றத நமக்கு வந்து தெளிவா நம்ம வந்து கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் படிப்போம். இப்போ வந்து நம்ம வந்து இந்தியா வந்து எப்படி ஆட்சி செய்யறாங்க அப்படின்னா இந்த 3 விதமா ஆட்சி செய்யறாங்க. அதுக்கடுத்து இந்தியா வந்து நமக்கு வந்து பக்கத்து அண்டை நாடுகளோட வெளியுறவு கொள்கை அப்படின்ற ஏரியாஸ் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து மத்திய அரசு, மாநில அரசு அப்படின்ற வந்து மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல், இந்த மாதிரி வந்து நம்ம ஆட்சி செய்யறதுல வந்து எப்படி நம்ம வந்து கிளாசிஃபை பண்ணி ஆட்சி செய்யறோம் அப்படின்ற வந்து ஒரு பேசிக்கா இது பூராமே நம்ம வந்து மெட்டீரியலா அருமையா இருக்கு. எல்லாமே ஆல்ரெடி வந்து நம்ம சொல்லியிருக்கோம். எல்லாமே வந்து கேள்விகளாவே சொல்லியிருக்கோம். என்னென்ன கேள்விகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இந்தியாவில் 3 படைகள் வந்து நமக்கு வந்து ஆர்மி, தரைப்படையோட தளபதி என்னன்னு சொல்றாங்க, ஜெனரல்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கப்பல் படையோட தலைவர் வந்து நமக்கு வந்து அட்மிரல்னு சொல்லுவாங்க. விமானப்படையோட தளபதி வந்து ஏர் சீஃப் மார்ஷல். இதெல்லாம் ஒரு பேசிக்கா இதோட படை, அதாவது நமக்கு வந்து இராணுவத்துல வந்து உயர் அதிகாரில இருந்து கடைசி வரைக்கும் என்ன அந்த படையோட அமைப்பு, அந்த பதவிகளோட அமைப்புலாம் நம்ம வந்து கொஞ்சமா தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுல இருந்து நமக்கு வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா கேள்விகள் கேட்கலான்றதுக்காக நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கூடாது. அதெல்லாம் வந்து உயர் அதிகாரிகள் பதவியில இருந்து, ஏன்னா ஜெனரல்ல இருந்து நமக்கு என்னென்ன பதவிகள் இருக்கு, அதே மாதிரி அட்மிரல், ஏர் சீஃப் மார்ஷல், இந்த மாதிரி முப்படைகள், இது வந்து நம்ம வந்து இந்தியாவோட பாதுகாப்புக்காக நம்ம உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. இந்த பாதுகாக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து நம்ம இந்தியாவோட, ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து பாதுகாப்பு முக்கியம். பக்கத்து நாடுகள் வந்து நம்மளோட வந்து சண்டை போடாம இருந்து நம்ம நாட்டை வந்து
பாதிப்பு ஏற்படாமல் அவங்க நடந்துக்கிட்டா நம்மளும் நம்மளோட வேலையை பார்த்துட்டு இருக்கலாம். ஆனால் பக்கத்து நாடுகள் வந்து ஏதாவது எல்லை பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மக்கள் மேலே போர் தொடுத்து நமக்கு பாதிப்பு ஏற்பட்டால் நம்ம ராணுவம் வந்து அவங்களோட சண்டை போட்டு நம்ம வந்து சரியாக நம்ம மக்களுக்கு வந்து எல்லா பாதிப்பு ஏற்படாமல் பாதுகாக்கணும். அதுக்காக ராணுவம் அப்படின்றத வந்து நம்ம வந்து உருவாக்கி நம்ம வந்து இப்போ வந்து அதுக்கான பணத்தை வந்து நம்ம செலவு பண்ணி படை வீரர்கள் படை கருவிகள்லாம் வாங்கி நம்ம வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து இந்த இந்தியாவோட ஆட்சி செய்யறதுக்கான தேவையான ஒரு அடிப்படையான தேவைகள் அப்படின்னு. ஸோ அதான் பக்கத்து நாடுகளோட வெளியுறவு கொள்கையில வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து அணிசேரா கொள்கைனா நம்ம வந்து எந்த நாடுகளை, ஏன்னா உலகம் வந்து ஒரு காலத்துல வந்து 2ஆம் உலகப் போருக்கு பின்னாடி 2 பிரிவா பிரிச்சாங்க. ஒன்று வந்து அமெரிக்கா தலைமையில ஒரு அணி, ஒன்று ரஷ்யா தலைமையில ஒரு அணி. இந்த 2 அணியிலும் சேராத நாடுகள் தான் அணிசேரா இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர், நம்ம வந்து ஜவஹர்லால் நேரு, மார்ஷல் டிட்டோ, நாசர் அரஃபத், சுகர்னோ இவங்கெல்லாம் சேர்ந்து எந்த நாடு எந்த கூட்டணியும் சேரக்கூடாது, நம்ம வந்து ஒரு பொதுவாக இருந்து அனைத்து நாடுகளுக்கும் வந்து நம்ம வந்து அமைதி ஏற்படுத்துறதுக்காக அப்படின்னு சொல்லி ஒரு அணிசேரா இயக்கம் அப்படின்ற ஒரு அமைப்பை ஆரம்பிக்கிறாங்க. அதுலதான் வந்து நம்ம வந்து பஞ்சசீலம் அப்படின்ற ஒரு கொள்கை கொண்டு வராங்க. பஞ்சசீலம் 1954. இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான கொள்கைகள். பஞ்சசீலம் அப்படின்னா 5 கொள்கைகள் அடங்கிய ஒரு இதை வந்து கொண்டுறாங்க. அதான் பஞ்சசீலம் 1954 கொண்டுறாங்க. அதை வந்து இந்தோனேசியால பாண்டுங் மாநாடு, அந்த பாண்டுங் மாநாடுல வந்து இந்த அணிசேரா கொள்கையில அந்த பஞ்சசீல கொள்கை ஏற்றுக்கொள்ளப்பட்ட 1955 நடைபெறக்கூடிய பாண்டுங் மாநாடு. இதெல்லாம் நிறைய எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இந்த அணிசேரா கொள்கை, ஏன்னா வெளியுறவு கொள்கை அப்படின்ற போது ஒவ்வொரு நாடுகளோட நம்ம வந்து எப்படி வந்து உறவுகள் வச்சுக்கிறோம். ஏன்னா இந்தியாவோட பக்கத்து நாடுனா ஃபர்ஸ்ட் பாகிஸ்தானுக்கு அடுத்து சைனாவுக்கு அடுத்து வந்து நம்ம இலங்கை, அப்புறம் வந்து நேபாள், அப்புறம் பூட்டான், மாலத்தீவு, நம்ம பக்கத்துல இருக்கிற ஊரா பங்களாதேஷ், மியான்மர், தாய்லாந்து, இதெல்லாம் வந்து இந்தியாவோட அண்டை நாடுகள் முதல் கொண்டு வெளிநாடுகள்னா ஃபாரின் கண்ட்ரிஸ் எல்லாமே, ஃபாரின் அஃபேர்ஸ். இந்தியாவுக்கும் எப்படி ரிலேஷன்ஷிப் இருக்கு, இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கு என்ன ரிலேஷன், இந்தியாவுக்கும் ஜெர்மனிக்கு, இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கு, இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும், இந்த மாதிரி வெளியுறவு கொள்கை அப்படின்றது வந்து நம்ம எந்த அளவுக்கு அப்படின்னா மேக்சிமம் வந்து சமாதானம், உலக நாடுகள் கூட எல்லா நாடுகளையும் வந்து அமைதியான ஒரு முறையில பரஸ்பர ஒத்துழைப்பு கொடுக்குற மாதிரி தான் நம்ம வந்து எல்லா நாடுகளுடைய நல்ல ஒரு அகிம்சை முறையில அமைதியான முறையில வந்து நம்ம உறவுகளை வச்சுக்கிறோம். இந்த மாதிரி வெளியுறவு கொள்கை அப்படின்றது வந்து நமக்கு வந்து ஒவ்வொரு நாடுகளோட ரிலேஷன்ஷிப்பையும் நம்ம சும்மா லைட்டா தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம வந்து இந்த பாடங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்புறம் வந்து இந்த கான்ஸ்டியூஷன்ல வந்து பின்னாடி வந்து நம்ம வந்து எப்படி எஜுகேஷன் டெவலப்மெண்ட் பண்றோம். ஏன்னா ஆரம்பத்துல இருந்து இந்த கான்ஸ்டியூஷனுக்கு முன்னாடி வந்து இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் தான் வந்து இந்தியாவில் ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் டெவலப்மெண்ட் பண்றாங்க. இந்தியாவில் கல்வி வளர்ச்சிக்காக 1813ஆம் ஆண்டு முதல் ஆண்டுதோறும் 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வந்து இந்தியாவோட கல்வி, ஏன்னா நமக்கு வந்து இந்தியாவோட மக்களோட கல்வி முக்கியம் அப்படின்றத ஆங்கில அரசு வந்து கொஞ்சம் செயல்படுத்துவாங்க. அதுல 1813 வந்து முதல் வந்து 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணுவாங்க. அப்புறம் 1835 வந்து நமக்கு வந்து இந்தியாவில இருந்து இங்கிலீஷ் எஜுகேஷன் கொண்டு வராங்க. இங்கிலீஷ் எஜுகேஷன் 1835 கொண்டு வராங்க. அப்பதான் வந்து மருத்துவக் கல்லூரி கொல்கட்டால 1835 மருத்துவ கல்லூரி கொண்டு வராங்க. அப்புறம் 1857 தான் இந்தியாவில முதல்ல பல்கலைக்கழகம் கொண்டு வராங்க. 1857 சென்னை, மும்பை, கல்கட்டாவில் பல்கலைக்கழகங்கள் கொண்டு வராங்க. அப்படியே பல்கலைக்கழகம் கொண்டு வந்து ஒவ்வொரு பல்கலைக்கழகங்கள் எங்கெங்க நிறுவுறாங்க அப்படின்னு இப்போதான் இந்தியா விடுதலைக்கு பின்னாடி, ஏன்னா கான்ஸ்டியூஷனுக்கு பின்னாடி இந்தியாவோட அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்து இந்தியாவோட எஜுகேஷன் டெவலப்மெண்ட் பண்றதுக்காக என்னென்ன திட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்க அப்படின்றலாம் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா கான்ஸ்டியூஷன்ல வந்து கொஞ்சம் எஜுகேஷன் நம்ம வந்து படிச்சுட்டு அப்புறம் வந்து நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து நம்ம இந்தியாவோட வளர்ச்சிக்கு எக்கனாமிக்ல இருக்கக்கூடிய திட்டங்கள் படிச்சுக்கணும். எக்கனாமிக் இருக்கிற திட்டங்கள் வந்து எக்கனாமிக்ஸ் நடத்தும்போது சொல்லுவோம். இப்போதைக்கு வந்து இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து மேக்சிமம் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் பொறுத்தவரை போல அரசியலமைப்பு சட்டம், அப்புறம் பாராளுமன்றத்தில் லோக்சபா, அப்புறம் ராஜ்யசபா, தமிழ்நாடு சட்டமன்றம், கவர்னர், முதலமைச்சர், அமைச்சரவை, அப்புறம் இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு வந்து நம்ம அப்புறம் வந்து நீதிமன்றங்கள், உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், அதோட நீதிபதிகள், அப்புறம் வந்து நம்ம மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம், மாநில அரசு பணியாளர் தேர்வாணையம், இதுல எல்லாம் வந்து நமக்கு வந்து எப்படி நம்ம தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்லாம் சும்மா அந்த விதிகள் மட்டும் நம்ம வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து நமக்கு வந்து அந்த விதிகள் பூராமே கொஞ்சம் இம்பார்ட்டன்டா நம்ம படிச்சுட்டு இந்தியன் அரசியலமைப்பு சட்டத்தை இது பண்ணிட்டு அதுக்கடுத்து இந்தியாவில் வந்து 1950க்கு பின்னாடி இந்தியாவோட கவர்னர் ஜெனரல் இந்தியாவோட பிரசிடென்டா மாறுறாரு. இந்தியா முதல் பிரசிடென்ட்
ராஜேந்திர பிரசாத், முதல் துணை குடியரசுத் தலைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன், இந்தியாவோட முதல் சபா ஜிவி மாவுலங்கர், இந்த மாதிரி வந்து அதை பூரா வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அவர் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட்ல இருக்கக்கூடிய பிரசிடென்ட் யாரு, வைஸ் பிரசிடென்ட் யாரு, கரண்ட்ல இருக்கக்கூடிய சபாநாயகர் யாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் ஒவ்வொரு மினிஸ்ட்ரி இப்போ இருக்கக்கூடிய மினிஸ்டர், அமைச்சரவை, அதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு திட்டங்கள் அப்படின்னா வெளிநாடுகளோட, அண்டை நாடுகளோட உறவுகள், வெளிநாடுகளோட கொள்கைகள், இதுல வந்து நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா நிறைய விஷயங்கள்லாம் வந்து என்னென்ன அமைப்புகள்லாம் இருக்கு உலகத்துல அப்படின்னா நம்ம வந்து முதலாம் உலக போர் முடிஞ்சதுமே ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க. 1920 வந்து லீக் ஆஃப் நேஷன்ஸ் உருவாக்குவாங்க. அதுல வந்து லீக் ஆஃப் நேஷன்ஸ் வந்து என்ன பண்ணாங்க, அதுல அதே மாதிரி வந்து 1945 வந்து ஐநா சபை உருவாக்குறாங்க. ஐநா சபை தான் இன்னைக்கு வந்து ஏன்னா லீக் ஆஃப் நேஷன்ஸ் வந்து பன்னாட்டு சபை வந்து தோல்வி அடைஞ்சு அதற்கு பின்னாடி போர் உண்டான பின்னாடி 2ஆம் உலக போர் 1939-45 2ஆம் உலக போர்ல வந்து நமக்கு வந்து இனிமேல் போர் வரக்கூடாது அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் ஐக்கிய நாடுகள் சபை 1945ஆம் ஆண்டு. ஏன்னா வந்து இனிமேல் நாட்டில் வந்து உலகத்துல வந்து போர் ஏற்படக்கூடாது அப்படின்றத தடுக்கிறதுக்காக ஒரு அமைப்பு உருவாக்குறாங்க. அது ஐக்கிய நாடுகள் சபை 1945 அக்டோபர் 24 வந்து அதுல எப்படி வந்து ஐக்கிய நாடுகள் சபை உருவாக்குறாங்க, அதுல என்னென்ன அமைப்புகள் இருக்கு அப்படின்றலாம் நம்ம வந்து கொஞ்சம் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஐக்கிய நாடுகள் சபையில எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்க, கடைசியா சேர்ந்த உறுப்பினர் நாடு, ஏன்னா வந்து 193 உறுப்பினர்கள் இருக்காங்க ஐநா சபையில. கடைசியா சேர்ந்த நாடு தெற்கு சூடான். 192ஆம் நாடு மாண்டினீக்ரோ, 193ஆம் நாடு வந்து நமக்கு வந்து தெற்கு சூடான் அப்படின்ற ஒரு நாடு. ஸோ 193 உறுப்பினர்கள் இருக்காங்க. மொத்தம் ஐக்கிய நாடுகள் சபையில 6 அமைப்புகள் இருக்கு. பொதுச்சபை, செயலகம், அதே மாதிரி வந்து நம்ம வந்து இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், பன்னாட்டு நீதிமன்றம், உலக நாடுகளுக்கு இடையே பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக பன்னாட்டு நீதிமன்றம் இருக்கு. இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் எங்க இருக்கு, திகேக்ல இருக்கு, நெதர்லாந்து திகேக்ல இருக்கு. ஒவ்வொன்னோட ஏன்னா ஐக்கிய நாடுகள் சபையே வந்து அதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னா ஐநா சபை நியூயார்க், ஐக்கிய நாடு சபை அமெரிக்கா நியூயார்க்ல இருக்கு. அதோட வந்து மொத்தம் வந்து அதுல எத்தனை லாங்குவேஜஸ், மொத்தம் வந்து 6 லாங்குவேஜஸ் வந்து இதெல்லாம் வந்து ஒரு பேசிக்கா கேட்ட கேள்விகள், கேட்கக்கூடிய கேள்விகள். அதுல வந்து மொத்த அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் எண்ணிக்கை 6. அதே மாதிரி ஐநா சபையில முக்கியமான அமைப்பு வந்து பாதுகாப்பு அவை. பாதுகாப்பு அவையில வந்து மொத்தம் எத்தனை நிரந்தர உறுப்பினர்கள் இருக்காங்க, 5 நிரந்தர உறுப்பினர். இதெல்லாம் நிறைய எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஐநா சபையில பாதுகாப்பு சபைன்னு ஒண்ணு இருக்கு, செக்யூரிட்டி கவுன்சில். அதுல வந்து மொத்தம் எத்தனை உறுப்பினர் இருப்பாங்கன்னா 15 உறுப்பினர் இருப்பாங்க. அதுல நிரந்தர உறுப்பினர்கள் 5 பேரு, நிரந்தரமற்ற உறுப்பினர்கள் 10 பேரு. இந்தியா வந்து நிரந்தரமற்ற உறுப்பினர்கள் இருக்காங்க, மொத்தம் 15 உறுப்பினர். இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விகள். ஏன்னா ஐநா சபையை பத்தி ஃபுல் அண்ட் ஃபுல்லா அதுல உள்ள அமைப்புகள் பிளஸ் அதுல வந்து என்னென்ன வந்து பிற அமைப்புகள் இருக்கு, சிஸ்டர் கன்சர்ன்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றத நம்ம வந்து யுனைடெட் நேஷனோட பிற அமைப்புகள், யுனிசெஃப், யுனெஸ்கோ, ஐஎல்ஓ இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன், WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், WTO வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன், யுனிசெஃப், யுனெஸ்கோ, இந்த மாதிரி வந்து இதெல்லாம் வந்து எங்கெங்க இருக்கு, அதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்கெங்க இருக்கு, அதை எப்பப்போ உருவாக்குனாங்க, இந்த மாதிரி நம்ம வந்து பாலிட்டியில பொறுத்தவரை வந்து இவன் ஏன்னா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போ ரயில்வே எக்ஸாம் பொறுத்தவரை ஸ்டேட் கவர்மெண்ட் மாதிரி 6th to 10th இருக்க புத்தகத்துல இருந்து கேள்வி கேட்க மாட்டாங்க, இருக்கும். ஆனா வந்து இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்னால வந்து இந்தியா பத்தி தான் இருக்கும், இந்தியா பத்தி தான் மேக்சிமம் கொஸ்டின்ஸ் இருக்கும். தமிழ்நாடு ஸ்டேட் அப்படின்றலாம் கொஸ்டின்ஸ் அதிகபட்சம் இருக்காது. இந்தியாவும் வேர்ல்டு அளவுக்கு தான் வந்து மேக்சிமம் கொஸ்டின்ஸ் இருக்கு. இன்டர்நேஷனல் அளவுக்கு இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன் என்னென்ன இருக்கு, அமைப்புகள் என்னென்ன இருக்கு அப்படின்னு இருக்கும். அது மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில இம்பார்ட்டன்ட் அமைப்புகள் வந்து அந்த கேட்கலாம். ஏன்னா இந்தியா வந்து ஐக்கிய நாடுகள் சபையில எப்போ உறுப்பினராங்க, 1945 இருந்து இந்தியா வந்து உறுப்பினராக இருக்காங்க ஐக்கிய நாடுகள் சபை. அதே மாதிரி வந்து நம்ம வந்து இப்போ வந்து நம்ம கான்ஸ்டியூஷன், இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஓரளவுக்கு சொல்லியாச்சு. அப்புறம் வந்து மேக்சிமம் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் வந்து ஐக்கிய நாடுகள் சபை, அணிசேரா இயக்கம், அப்புறம் சில நாடுகள் வந்து சார்க் கண்ட்ரிஸ், ஏசியன் கண்ட்ரிஸ், இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான அமைப்புகள். சார்க் நாடுகள் எத்தனாம் ஆண்டு, 1985 உருவாக்குனாங்க. சார்க் நாடுகள்ல மொத்தம் வந்து எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்கன்னா 8 நாடுகள் இருக்காங்க. ஏன்னா சார்க் நாடுகள்ல வந்து மொத்தம் எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்க, அதோட தலைமையும் எங்க இருக்கு, சார்க் நாடுகளோட தலைமை வந்து காத்மாண்டு, நேபாளம். சார்க்கோட அது எங்க உருவாக்க, பங்களாதேஷ் டாக்காவில் ஃபர்ஸ்ட் உருவாக்குனாங்க.
அதோட காத்மாண்டு, நேபாளம் காத்மாண்டு, இதெல்லாம் வந்து அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு, அதே மாதிரி வந்து அதுல கடைசியா சேர்ந்த உறுப்பினர் என்ன, ஆப்கானிஸ்தான். இந்த மாதிரி கேள்வி எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனா கேட்டது. அதே மாதிரி ஆசியன் வந்து எங்க இருக்கு, ஆசியன் வந்து அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க, ஜகார்த்தா, இந்தோனேசியா. அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஆசிய நேஷன், தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் கூட்டமைப்பு. இதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான அமைப்புகள். சார்க் நாடுகளை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஆசியன் நாடுகளை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி வந்து அதில் எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்க, எந்தெந்த நாடுகள்லாம் உறுப்பினர் இல்லை அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமான அமைப்புகள். அணிசர இயக்க நாம், அதே மாதிரி வந்து ஐநா சபை, இதெல்லாம் வந்து பாலிட்டியோட தொடர்புடைய செய்திகள். இப்போ இந்தியாவில் வந்து சுதந்திரத்துக்கு பின்னாடி வந்து நமக்கு வந்து என்னென்ன எஜுகேஷன் டெவலப்மெண்ட்காக இப்போ ஆரம்பத்திலிருந்தே 1813, 1835, 1857 3 பல்கலைக்கழகங்கள் உருவாக்குனாங்க. அடுத்து வந்து 1882 ஹண்டர் கல்விக்குழுன்னு கொண்டு வருவாங்க. 1882 ஹண்டர் கல்விக்குழு, அது இங்கிலீஷ்ல, அதாவது நமக்கு வந்து ஆங்கிலேயர் கொண்டு வந்தாங்க. அது எஜுகேஷன் டெவலப்மெண்ட்டுக்காக. அதே சுதந்திரம் வாங்கின பின்னாடி என்ன கமிஷன் கொண்டு வராங்க, டாக்டர் ராதாகிருஷ்ணன் கல்விக்குழு. டாக்டர் ராதாகிருஷ்ணன் கல்விக்குழு எத்தனாம் ஆண்டு கொண்டு வராங்க, 1948. 1948 எஜுகேஷன் டெவலப்மெண்ட்காக பல்கலைக்கழக கல்விக்குழு அல்லது ராதாகிருஷ்ணன் கல்விக்குழுன்னு கொண்டு வருவாங்க 1948. அப்புறம் 1953 டாக்டர் லக்ஷ்மண சுவாமி முதலியார் கல்விக்குழு. டாக்டர் லக்ஷ்மண சுவாமி முதலியார் கல்விக்குழு அப்படின்ற எத்தனாம் ஆண்டு கொண்டு, 1953. அடுத்து வந்து கோத்தாரி கல்விக்குழு 1963, 64 கொண்டு வந்தது. அவங்க அறிக்கை எப்போ சப்மிட் பண்ண, 1968. இந்த 1968 இந்த கோத்தாரி கல்விக்குழு கொண்டு வந்த கல்வி அமைப்பு தான் 10+2+3, 10வது, அடுத்து +2, அடுத்து டிகிரி 3 வருஷம். இந்த 10+2+3 எந்த கல்விக்குழு கொண்டு வந்தாங்கன்னா கோத்தாரி கல்விக்குழு. எத்தனாம் ஆண்டு, 1968. இதெல்லாம் நிறைய இடத்துல கேட்டிருக்காங்க, நிறைய எக்ஸாம்லாம். அதே மாதிரி புதிய கல்விக் கொள்கை 1986. இப்போ கூட வந்து நம்ம வந்து மும்மொழி கொள்கை அப்படின்னு புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க நாடு முழுவதும். ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து புதிய கல்விக் கொள்கை, தேசிய கல்விக் கொள்கை எப்போ, புதிய கல்விக் கொள்கை 1986. 86 வந்து ராஜீவ் காந்தி கொண்டு வருவாரு. கரும்பலகை திட்டம் அப்படின்றது அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா குறைந்தபட்ச கற்றல் திறன் கொள்கை அப்படின்னு 1991 பேராசிரியர் தவே அப்படின்ற ஒருத்தரோட தலைமையில வந்து குறைந்தபட்ச கற்றல் திறன் கொள்கை, அதாவது ஸ்லோ லேர்னர்ஸ், அவங்களுக்காக வந்து ஒரு கல்வி கொண்டு வருவாங்க, கொள்கை ஒரு அமைப்பாங்க. பேராசிரியர் தவே கல்விக் கொள்கைன்னு 1991. 1992 வந்து நமக்கு வந்து கரும்பலகை திட்டம் கொண்டு வருவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து சுதந்திரத்துக்கு பின்னாடி இந்தியாவோட எஜுகேஷன் டெவலப்மெண்ட் பண்றதுக்காக என்னென்ன திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி மக்களோட எக்கனாமிக்காக நம்ம வந்து எக்கனாமிக்ஸ்ல சொல்லுவோம் என்னென்ன திட்டம்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். என்னென்ன திட்டம், என்ஆர்இபி, அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ட்ரைசம் கொண்டு வருவாங்க. ட்ரைசம்னா இளைஞர்களுக்காக, கிராமப்புற இளைஞர்களுக்கான பயிற்சி திட்டம். ட்ரைனிங் ஃபார் ரூரல் யூத் ஆஃப் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், சொல்லிட்டு ட்ரைசம் 1979. அடுத்து 1980 என்ஆர்இபி, நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம், தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் 1980. ஆர்எல்இஜிபி 1983. ஆர்எல்இஜிபி ரூரல் லேண்ட்லெஸ் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராம், ஊரக நிலமில்லா வேலைவாய்ப்பு திட்டம். உழைப்புக்கேற்ற உணவு திட்டம் 1972-78. இந்த மாதிரி வந்து சில முக்கியமான திட்டங்கள் இந்தியாவில் கொண்டு வந்து மக்களோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட் பண்ணுவாங்க. எக்கனாமிக் டெவலப்மெண்ட்ல வந்து எக்கனாமிக்ஸ் நடத்தும் போது அதோட என்னென்ன திட்டங்கள், ஐந்தாண்டு திட்டங்கள் வந்து ஃபர்ஸ்ட் திட்டக்குழுல இருந்து அப்படியே ஒவ்வொரு 12 ஐந்தாண்டு திட்டங்கள், அதோட திட்ட காலம், திட்ட முன்னுரிமை, ஒவ்வொன்றுக்கும் வந்து எதற்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்றது, ஒவ்வொரு திட்டத்துல வந்து என்னென்ன அவங்க வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்றலாம் வந்து கொஞ்சம் வந்து நம்ம வந்து சொல்லுவோம். எக்கனாமிக்ஸ் பொறுத்தவரை என்னென்ன திட்டங்கள் மூலம் கொண்டு வந்தாங்க, 20 அம்ச திட்டம், வறுமை ஒழிப்பு திட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மக்களோட நலத்திட்டங்கள் அப்படின்றத வந்து நம்ம என்னென்ன திட்டங்கள் அப்படின்றது எக்கனாமிக்ஸ் சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து பாலிட்டியில, இந்தியன் பாலிட்டியில நமக்கு வந்து என்னென்ன கேள்விகள் கேட்பாங்க அப்படின்றது வந்து நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வந்து கேள்விகளா தொகுத்து வீடியோ போட்டிருக்கோம். அதை நீங்க கேளுங்க. ஏன்னா மற்ற வீடியோஸ் மாதிரி, யூடியூப் வீடியோ மாதிரி போர்டில் வந்து நம்ம காட்டி அதை வந்து
அந்த மாதிரி வாய்ப்பு நம்ம ஏற்படுத்தி கொடுக்கலாம். நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் வந்து எப்போ வேணாலும் கேட்டுக்கலாம். இதை நீங்கள் பார்க்கணுன்னு அவசியமே இல்லை. நீங்கள் வந்து ஹெட்ஃபோனை வச்சுக்கிட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது கூட நீங்கள் வந்து அப்படியே வந்து பாக்கெட்டில் வச்சுட்டு கூட நீங்கள் வந்து காதில் கேட்டுக்கிட்டே போகலாம். ஏன்னா பார்க்குறது ஒரு சைடு இருந்தாலே கேட்குறதுக்கான ஒரு இதாக வந்து நீங்கள் வந்து இதை பயன்படுத்திங்க. ஏன்னா இப்போ நீங்கள் வண்டியில் ட்ராவல் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்கீங்க, நீங்கள் பாட்டு கேட்குற மாதிரி இதை வந்து நீங்கள் கேட்டுக்கிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு 4 விஷயங்களை வந்து நீங்கள் கேட்ட மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து பார்த்து தான் நீங்கள் வந்து படிக்கணும் அப்படின்னு கிடையாது. நம்ம வந்து கேட்டுக்கிட்டே இருந்தால் கூட திருப்பி அதை கேட்கும் போது கூட உங்களுக்கு நல்ல விஷயங்கள் 4 விஷயம். ஏன்னா நம்ம டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் ஹெட்ஃபோனை வச்சு இந்த மாதிரி வீடியோ வந்து இது ஆல்ரெடி வந்து இந்தியன் பாலிட்டியில் நிறையா வீடியோ நம்ம போட்டிருக்கோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரடக்ஷன் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து 10th பேஸில் இருக்க கேள்விகள் பூரா வாசிச்சுட்டு இருப்போம். அடுத்து டிகிரி பேஸில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஒரு 500 கொஸ்டின்ஸ் பாலிட்டி நம்ம வாசிச்சிருப்போம். அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய ஸ்டேட் போர்டில் தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறையில் இருக்கக்கூடிய 10ஆம் வகுப்பு பாலிட்டியில் சோசியல் சயின்ஸில் இருக்கக்கூடிய இந்தியன் பாலிட்டியில் 5 லெசன் கொடுத்துருக்கோம். அந்த 5 லெசனையும் அருமையாக நம்ம போட்டு உலகம் நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்து வந்து நம்ம வந்து முடிஞ்சால் வந்து 9வது பாலிட்டி எல்லாமே நம்ம சொன்னதான். பாலிட்டி அப்படின்றது வந்து நம்ம ஓரளவுக்கு எல்லாமே பாலிட்டியில் வந்து கொஞ்சம் சொல்லியாச்சு. இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஓரளவு நம்ம வீடியோ கேட்டு புத்தகத்தை நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாலிட்டியிலேருந்து 5 கேள்விகள் உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஸோ வந்து பாலிட்டின்றது ஓரளவுக்கு எல்லாமே தெளிவாக சொல்லியாச்சு. அப்படி உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தால் நம்ம பழைய வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் பாலிட்டி ஃபுல்லாக தெளிவாக புரிஞ்சிடும். ஸோ அடுத்த கிளாஸில் வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு அடுத்ததில் வந்து நம்ம அடுத்த டாபிக் வந்து நம்ம தொடருவோம். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்க நன்றி.